டு சேனல். இன்றைக்கி பாவக்காய் பொரியல் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: பாவக்காய் நல்லா கட் பண்ணி சன்னமாக வச்சுக்கணும், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சன்னமாக வச்சுக்கணும், ஒரு தக்காளி பழம், மிளகு பொடி, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்திட்டிங்கன்னா இது கசப்பு தெரியாது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளைக்கிருமி அது இதெல்லாம் வயிற்றில் இருக்குது இறந்துடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க புளி சேர்த்துறதுனால. காரம் இது கசப்பெல்லாம் தெரியாது குழந்தைகளுக்கு, நல்லாயிருக்கும், நீட்டாக சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க நம்ம குழந்தைங்க ஏற்கனவே அது இது சாப்பிட்றனால இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு நம்ம தெம்பாக இருக்கும். தேங்க்யூ. எண்ணெய் ஊற்றுறோம். வடச்சட்டி வச்சிட்டோம். வடச்சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடணும். எண்ணெய் காயிட்டு நல்லா காஞ்சது. எண்ணெய் ஊற்றணும். காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியும் தள்ளணும். நல்லா செவக்க வைக்கணும். பாவக்காயும் போட்டு அந்த வெங்காயத்து கூடயே நல்லா செவக்க விடணும், தண்ணி ஊற்றாமல். பாவக்காயும் உப்புணும். அப்புறம் லாஸ்ட்டில் மிளகுடி நம்ம பிடிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயிலே பாவக்காய் சுண்டுனா தான் நல்லாயிருக்கும். அப்படி கசப்பெல்லாம் போயிடும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இருக்கும் 20 நிமிஷம் வேகணும். அது கூட புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் புளி கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் அப்படியே போடணும். போட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, என்னென்னு சொல்லணும், என்னமோ சொன்னீங்க, கொத்தமல்லி தழை அப்படியே கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடணும். அவ்வளோதான். இப்போ பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கசப்பு இதெல்லாம் போயிடும். குழந்தைகளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி தந்தால் தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவோம். பாவக்காய் ரெடி.